நாம் நம்மளோட வாழ்க்கையை ஓரளவுக்கு சீராக ஓட்டிகிட்டு போகும்போது எப்போ நமக்கு கொஞ்சம் வருமானம் தடைப்படுதோ இல்லை இன்னும் தேவை அதிகமாக இருக்கோ அப்போ சைடு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லை நாம் பரவலாக கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா என்னென்னா இதுவரையில் இருந்த உங்களோட அந்த மெயின் பிஸ்னஸ்லேருந்து கொஞ்சம் சைடாக ஏதாவது ஒன்று பண்ணுவோமே பண்ணால் அதில் ஏதோ நாம் சம்பாதிக்கிறதுலேருந்து ஒரு 5% வரட்டுமே, ஒரு 2% வரட்டுமே, அது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பரவலாக நம்புகிறோம். அது நம்பக்கூடாது அப்படிங்கிறத விட அந்த சொல்லை நீங்கள் எடுத்துடணும். என்னது சைடு பிஸ்னஸ் அப்படிங்கிற சொல்லை எடுத்துடணும். ஏன்னா சைடு அப்படின்னு நம்ம சொல்லும்போதே அதுக்கு நாம் அவ்வளவுக்கா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நாம் அந்த விஷயத்துக்கு அந்த பிஸ்னஸ்க்கு ஊர்ஜிதப்படுத்துகிறதா ஆகுது. நீங்கள் உங்களோட மெயின் பிஸ்னஸோட இன்னும் 4 பிஸ்னஸ் கூட பண்ணுங்கள். ஆனால் எல்லாமே மெயின் பிஸ்னஸ் அப்படிங்கிற அளவுக்கு அதில் உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த பற்று இருக்கணும், லவ் இருக்கணும். அப்போ நீங்கள் எத்தனை பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம். உங்களோட மெயின் பிஸ்னஸ்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே போலவே நீங்கள் சைடு பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிஸ்னஸ்க்குமே நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வருமான தடை வராது, அருமையாக வரும் வருமானம். நாம் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், மெயின் பிஸ்னஸ் ஒன்று வச்சுட்டு சைடு பிஸ்னஸ்ஸுங்கிறத வச்சுக்கிட்டு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ங்கிறது போல் ஒரு சில டயத்தில் இந்த சைடு பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய இப்போ தத்து பிள்ளை போல் எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த பிஸ்னஸை ஒரு சில சமயம் அதுக்குள்ளே கொஞ்சம் ஊன்றி என்னடா இது நம்ம 2% வரும்னு பார்த்தோம், சைடு பிஸ்னஸில் 10% வருதே அப்படின்ட்டு அந்த மெயின் பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய உங்களோட அந்த ஓன் பிஸ்னஸை விட்டுரும்போது கொஞ்சம் நீங்கள் அதிலிருந்து நகர்ந்து வரும்போது அதில் மிகப்பெரிய அளவு கூட உங்களுக்கு அதில் சுணக்கம் ஏற்பட்டிருக்கலாம், லாபம் கம்மியாயிருக்கலாம். அதாவது சைடு பிஸ்னஸில் 2%ங்கிறது 10% அடைஞ்சதை உங்கள் மனசை சந்தோஷப்படுது. ஆனால் மெயின் பிஸ்னஸை நீங்கள் விடும் பொழுது அங்கே 100% வரக்கூடிய ஒரு வருமானம் அங்கே நகர்ந்து போயிருக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உதாரணமாக சொல்லணுன்னா இப்போ நான் ஒரு நியூபார்ன் பேபி பெட்டு நான் வாங்கி அதை சப்ளை பண்ணிகிட்ருக்கேன்னு வைங்க, அது மெயின் பிஸ்னஸ். அதோடு நான் எனக்கு சிறு பிள்ளையிலேருந்து என்னோட தகப்பன் வீட்டில் இருந்ததுலேருந்து இப்போது என் கணவர் பிள்ளைகள் இவங்கெல்லாம் எனக்கு நிறைய புக்ஸ் படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்குதுன்னு எல்லாருமே அந்த புக்ஸ் வாங்கி எனக்கு கொடுத்தது. அதிலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், அனுபவமாக மக்கள்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள், நானாக ஓனாக இப்போ ஜோதிடம் நான் நிறைய படிச்சுக்கிட்டது, அதுபோல் கனவு பலன்கள் அதெல்லாம் அருமையாக கற்றுக்கிட்டது, இதெல்லாமே எனக்கு கையளவு இருக்கிறதால எனக்கு இந்த விஷயங்கள் மேலே ஆழ்ந்த பற்று இருக்கிறதால நம்ம ஏன் யூடியூப் ஒன்று ஆரம்பிக்கக்கூடாதுன்னு தான் அருணாராஜாஸ் அடுக்களை சேனல் நான் 2017 ஆரம்பித்தேன். இதில் என்னென்னா இதை நான் சைடு பிஸ்னஸாக நினைக்கவே இல்லை. இதை நான் என்னோடய நியூபார்ன் பேபி பெட்டு சப்ளை பண்ணுறதுல எப்படி நான் மெயின் ஃபோக்கஸ் கொடுத்தனோ அதே மாதிரி தான் இந்த யூடியூபுக்குமே நான் ஃபோக்கஸ் கொடுக்குறேன். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இதுக்கான டயத்தை ஆத்மார்த்தமாக ஒதுக்குறேன். ஆனால் இந்த யூடியூப்பில் நீங்கள்லாம் எனக்கு சரியாக கை கொடுக்காததால் எனக்கு இதில் வருமானம் ரொம்ப 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 வருஷத்துக்கே ஒரு 5000 ரூபாய் கிடைச்சா பெரிய விஷயங்கிறது போல். ஏன்னா வருஷத்துக்கே $100 கூட சேர்றதில்ல. ஆனாலும் கூட ஆத்ம திருப்தி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறேன். வரக்கூடிய வருமானத்தை என்னோடய மனசு ஏற்றுக்குது, மனசு எனக்கு பக்குவப்பட்டிருக்கு. இன்னொரு ப்ளஸ் என்னென்னா நான் இந்த நியூபார்ன் பேபி பெட்டு விற்கும்போது அதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இதில் நான் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, என்னோட பேச்சை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அப்படியே பேச்சை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால திடீர்னு பண்ண முடியுமா? அப்போ எனக்கு நீண்டகால படிப்பு அந்த சிறு பிராயத்துலேருந்து இப்போ வரையிலும் நான் நிறைய விஷயங்கள் சேகரிக்கிறதால அதை நான் அவுட்புட்டாக உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கேன். இது போல தான் நீங்கள் மெயின் பிஸ்னஸ்லேயே இருக்கக்கூடிய இப்போ அதையே அதாவது மெயின் பிஸ்னஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய பிள்ளைகள் போல் அப்படின்னு வச்சுக்கிட்டா
இப்போ நீங்கள் மெயின் பிஸ்னஸாக ஒரு ஐஸ்கிரீம் கடை வச்சுருக்கீங்க. அதிலிருந்து பிள்ளை போல, கிளை போலன்னா நீங்கள் ஐஸ்கிரீமே உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு நீங்களே போய் ஒரு ஆள் வச்சு ஆர்டர் பண்ணுறது. அப்போ என்னென்னா மெயின் பிஸ்னஸையே இன்னும் விரிவுபடுத்துகிறோம். ஆனாலும் 2 வருமானம் உங்களுக்கு வரும். அந்த கொண்டுட்டு போய் ஐஸ்கிரீமை நீங்கள் டெலிவரி பண்ணுறதால இது போல் கூட நீங்கள் மெயின் பிஸ்னஸை அப்படி விரிவாக்கம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் சொல்லியிருக்கிறது போல் உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த பற்றும் லவ்வும் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட கடமையை ஃபுல் ஃபோக்கஸ் மெயின் பிஸ்னஸில் இருக்கிறது போல் இப்போ நம்ம அடுத்த பிஸ்னஸ்லையும் நம்ம செய்யும்போது அதில் வருமானம் வந்ததுனாலும் உங்களுக்கு ஹாப்பியாக இருப்பீங்க, வரலன்னாலும் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடுவீங்க. இதை சைடு பிஸ்னஸ்ன்னு சொல்லும்போது இதுக்கும் அதுக்கும் நீங்கள் தாவிக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக வருமானம் மிகப்பெரிய அளவில் தடைப்படும். இந்த புரிதலோட சைடு பிஸ்னஸ் அப்படிங்கிறத என்னென்னு உங்களோட சிந்தனைக்கே நான் விட்டுறேன்.